யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் சண்டை இன்னும் தீவிரமாக போகுது. என்ன நடந்திருக்கு அண்ட் என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பார்த்துடலாம். யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்க வேண்டிய நெகோசியேஷன் இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு மார்னிங் யுஎஸ் உடைய சென்ட்ரல் கமாண்ட் ட்ரம்ப்புக்கு புதுசாக போட்டிருக்க ஒரு மிலிட்ரி பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மேலே ஷார்ட் அண்ட் பவர்ஃபுல் கண்டினியூ ஸ்ட்ரைக்ஸ் நடத்துறதுக்கு யுஎஸ் மிலிட்ரி இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. யுஎஸ் உடைய பிளானை கேள்விப்பட்ட ஈரான் இதுக்கு பதிலடி தரா மாதிரி ஈரானுடைய கமாண்டர் இன்னைக்கு ஒரு ஓப்பன் வார்னிங் கொடுத்திருக்காரு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல இப்போ பிளாக் பண்ணி நின்றுட்டு இருக்க யுஎஸ் உடைய நேவி ஃபோர்ஸை அட்டாக் பண்றதுக்கு ஒரு சீக்கிரட்டான வெப்பனை நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதை லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்றதுக்கு அமெரிக்கா இதுக்கப்புறம் தனியா போக போறதில்ல, அவங்களோட அலைஸை இப்ப கூப்பிட்டுருக்காங்க. இது கூடவே ட்ரம்ப் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. ஈரான் அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பனை கைவிட்டா மட்டும்தான் டீல் பேசப்படும் சொல்லியிருக்காங்க. இது கூடவே இதுக்கப்புறம் பீஸ் டாக் எதுவுமே டைரக்ட் கான்வர்சேஷனா இருக்காது, எதுவா இருந்தாலுமே போன் கான்வர்சேஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து ட்ரம்ப் இன்னைக்கு டொமஸ்டிக் ஆயில் எக்ஸிகியூட்டிவ்ஸை மீட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. யுஎஸ் உடைய ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக்கேஜ் இன்னும் ஒரு சில மாசங்களுக்கு கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காரு. இது கூடவே ஈரானுடைய எக்கனாமி ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆக போகுது, பிளஸ் அவங்க கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சிருக்காரு. இந்த சிச்சுவேஷன்ல யுஎஸ் உடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி இன்னொரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நேவல் டிப்ளாய்மெண்ட் பிளஸ் மிலிட்டரி கேம்பெயினுக்கு இது வரைக்கும் அமெரிக்காவுடைய கவர்மெண்ட் 25 பில்லியன் செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரானுடைய கார்க் ஐலாண்டோட ஆயில் டெர்மினல் பிளாக் ஆனதுனால ஈரானுடைய அபிஷியல் கரன்சியான ரியல் டாலருக்கு நிகரான அதோடைய வேல்யூ ரெக்கார்ட் லோவை ஹிட் பண்ணிருக்கு. அண்ட் இது தொடர்ந்து இன்னைக்கு ஏர்லி மார்னிங் இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஈராக்ல இருக்க யுஎஸ் எம்பசி பக்கத்துல ஒரு சர்வேலன்ஸ் ட்ரோனை ஷூட் டவுன் பண்ணிருக்காங்க. இந்த வார் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது இன்னும் இன்டென்ஸ் ஆக போகுது அப்படின்றதுனால ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் கூட ஒரு போன் கால் பேசியிருக்காங்க. யுஎஸ் அண்ட் இஸ்ரேல் புதுசா எந்த ஒரு டைரக்டான மிலிட்டரி ஆக்ஷனும் ஈரான் மேல எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரஷர் போட்டிருக்காங்க. அண்ட் லெபனான் பார்டர்ல வார் பெருசாகாம தடுக்க ட்ரம்ப் இஸ்ரேலோட பிஎம்க்கு ஸ்ட்ரிக்டா ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோ ஃபார்